சஹாபாக்களுக்கும் பிடித்தவை. ஒருமுறை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. 1 நறுமணம், 2 நற்குணம் உள்ள மனைவிகள், 3 என் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் தொழுகை என்று சொன்னாங்க. இதை கேட்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உண்மைதான், எனக்கும் இந்த உலகத்தில் 3 விஷயம் விருப்பமானவை. 1 நன்மை ஏவுது, 2 தீமையை தடுப்பது, 3 பழைய ஆடைகளை அணிவது அப்படின்னு சொல்கிறாங்க. உதுவான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எனக்கும் இந்த உலகத்தில் 3 விஷயம் பிடிக்கும். 1 பசித்தவருக்கு உணவளிப்பது, 2 ஆடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது, 3 குர்ஆனை ஓதுவது என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எனக்கு 3 விஷயம் பிடிக்கும் உலகத்தில் ஓப்பானவை. அதாவது 1 விருந்தாளியை உபசரிப்பது, 2 வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது, 3 எதிரியுடன் போர் புரிவது என்று சொன்னாங்க. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கு வருகை தந்து, அல்லாஹ் என்னை அனுப்பினான், நான் மனிதனாக இருந்தால் என்ன விரும்புவேன் என்று உங்களுக்கு கூறட்டுமா என்று சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமானது கூறுவீராக என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அப்போ 1 வழி தவறியவருக்கு நேர் வழி காட்டுவது, 2 ஏழ்மையிலும் வணக்கம் புரிவோர் மீது அன்பு செலுத்துவது, 3 குடும்ப சுமையுள்ள ஏழைக்கு உதவி செய்வது என ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் கூறிவிட்டு அடியார்களின் மீது 3 செயல்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமானவையாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 தனது சக்தியையும் உடல் பொருள் ஆகியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, 2 பாவங்களை நினைத்து வருத்தப்பட்டு அழுவது, 3 வறுமை வந்தால் பொறுத்து கொள்வது என்று கூறினார்கள். எனவே நாமும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த அல்லாஹ் இந்த 2 உலகத்துலேயும் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து தினமும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அமலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பெரிய ஈருலகிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.